அனைவருக்கும் வணக்கம். 12th மேத்ஸ்ல எக்ஸசைஸ் 1.1ல கொஸ்டின் நம்பர் 7 பார்க்கலாம். Show that the relation R, the set A of all the books in a library of a college given by R is equal to x comma y such that x and y have same number of pages is an equivalence relation அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் பார்க்கலாமா? ரிஃப்ளெக்சிவ்ல என்ன பண்ணுவோம்? ஃபார் ஆல் எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, எக்ஸ் பிலாங்ஸ் டு செட் ஏ அவங்களே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ செட் ஏன்னு எடுத்துக்கலாம். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? எக்ஸ் கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். எக்ஸ் கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆரா இருக்கணும் அப்படின்னா எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஹாவ் சேம் நம்பர் ஆஃப் பேஜஸா இருக்கணும். ஸோ எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஹாவ் சேம் நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்குமா? ஸோ ஒரே ஒரு புக்கு தான், சேம் புக்கு, அப்போ நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். And so x and x has same number of pages. எழுதிக்கலாமா? same number of pages. சேம் நம்பர் ஆஃப் பேஜஸ் இருந்ததுன்னா இந்த ரிலேஷன்ல இருக்குன்னு சொல்லலாம். அப்போ எக்ஸ் கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். therefore R is reflexive. அடுத்து சிமெட்ரிக். சிமெட்ரிக்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரெண்டு எலமெண்ட் எடுக்கணும். ஃபார் ஆல் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஏ எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? ஒரு எலமெண்ட், ஒரு பேர் வந்து ஆர் அப்படின்ற ரிலேஷன்ல இருக்குன்னு எடுத்துக்கணும். எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆரா இருக்கும்போது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமா? சேம் நம்பர் ஆஃப் பேஜஸ். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஹவ் சேம் நம்பர் ஆஃப் பேஜஸ். இப்போ நம்ம ஒய் கமா எக்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும், பிலாங்ஸ் டு ஆர்னு ப்ரூவ் பண்ணணும். சப்போ ஒய் அண்ட் எக்ஸ் ஹவ் சேம் நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்கணுமா? இருக்குமா? எக்ஸும் ஒய்யும் சேம் நம்பர் ஆஃப் பேஜஸ். எக்ஸ்ல வந்து 100 பேஜ் இருந்தா ஒய்லயும் 100 பேஜ் இருக்கும். ஸோ அதையே தான் இப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஒய்ல 100 பேஜ் இருந்தா எக்ஸ்லயும் 100 பேஜ் இருக்கும். therefore y comma x belongs to R. therefore R is symmetric. right? அடுத்து transitive. டிரான்சிட்ல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 3 எலிமெண்ட் எடுக்கணுமா? லெட் எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ. எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? எக்ஸ் கமா ஒய் அண்ட் ஒய் கமா ஜெட் இது ரெண்டும் பிலாங்ஸ் டு ஆர். ஆர்ல இருக்கிறதா எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இது ரெண்டும் ஆர்ல இருக்கு அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஹாவ் சேம் நம்பர் ஆஃப் பேஜஸ். கரெக்டா? the same number of pages. அடுத்து y and z ஆர்ல இருக்கு அப்படின்னா y and z have the same number of pages. ஓகே, ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் சேம் நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்கு, ஒய்க்கும் ஜெட்டுக்கும் சேம் நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்கு. அப்போ எக்ஸ் அண்ட் ஜெட் ஆல்சோ ஹாவ் சேம் நம்பர் ஆஃப் பேஜஸ். எக்ஸ் கமா ஜெட் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு எடுக்கலாமா? therefore R is transitive. கரெக்டா? ஓகே, ஃபைனலா என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஒரு ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் இது மூணும் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லலாம். therefore R is an equivalence relation. right? okay, thank you.